ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்க ஏமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் பிரண்டை தொக்கு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பிரண்டை வாங்கினீங்கன்னா ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரண்டை தொக்கு செய்யறதுக்காக இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த கடாய் நல்லா சூடாகி வரட்டும். சூடானதுக்கு அப்புறமா இதுல 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பிரண்டை தொக்கு செய்யறதுக்காக நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்க போறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பிரண்டை இது போல் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிரண்டை எடுத்து இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு புளி, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 5-6 வரமிளகாய் சேர்த்துப்போம். இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 10 பல்லு போல் பூண்டு தோலோடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி விடணும். இது ரொம்ப செவக்கணும்ல அவசியம் கிடையாது. இந்த பிரண்டையோட கலர் மாறி வந்தால் போதும். ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உங்கள் ஸ்டவ்வோட ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் வதக்கி விட்டுக்குங்க. இதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதங்கி வந்தால் போதும். இந்த பிரண்டையோட கலர் எல்லாம் நல்லா மாறி வந்துடும். இப்போ இது நல்லா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறமா இந்த பிரண்டையோட கலர் இந்த அளவுக்கு மாறி வந்தது பாருங்க. இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது நல்லா ஆற விடணும். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம தாளிக்க போகிறோம். இந்த பிரண்டை தொக்கு தாளிக்கிறதுக்காக இப்போ நம்ம இந்த எண்ணெய் வந்து நமக்கு பத்தாது. இதில் இன்னும் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வரும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிக்குங்க. மாற்றிட்டு இப்போ நம்ம இதில் ஒரு 25லேருந்து 30 பல்லு பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூண்டு நல்லா செவந்து வரணும். இதை நல்லா அப்படியே லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா செவக்க விடுவோம். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துட்டே இருக்கிற நேரத்தில் இதில் நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டோட நல்ல பச்சை வாசனை நல்லா போயிட்டு இது கலர் மாதிரி வந்ததுன்னா இந்த பூண்டோட ஃப்ளேவரும் இந்த பிரண்டை தொக்குக்கு நல்லா இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இது கூட தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். மிளகாய்த்தூள் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன். இது தனி மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிடுவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தல பேஸ்ட்டு, அந்த பிரண்டை பேஸ்ட்டை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விடலாம். இது போல் கலந்து விடும்போது இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு இது நல்லா பொங்கி வர ஆரம்பிக்குதுல, இந்த நேரம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து விடணும். அப்போ தான் இந்த பிரண்டை தொக்கு நல்லா இந்த எண்ணெயோடு சேர்ந்து இந்த மிளகாயோட நெடியெல்லாம் குறையிற அளவுக்கு நல்லா செவந்து வரும். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் எக்காரணத்து கொண்டும் மாற்றக்கூடாது. ஹை ஃப்ளேமில் மாறிடுச்சுன்னா இந்த பிரண்டை தொக்கு தீய ஆரம்பிச்சிடும். லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா செவந்ததுன்னா போதும். இப்போ நமக்கு சூப்பரான பிரண்டை தொக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது போல் பிரண்டை வாங்கினீங்கன்னா ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அது இல்லாமல் கை கால் மூட்டு வலின்னு அடிக்கடி அவதிப்படுறவங்களுக்கு இது போல் பிரண்டை தொக்கு வீட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி கை கால் மூட்டு வலிலாம் வராமல் நம்ம உடம்ப பாதுகாக்கலாம். இதை நம்ம 1 மாதம் கூட வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணலாம், கெட்டு போகாமல் இருக்கும். சுட சுட சாப்பாடு கூட இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், மறக்காம நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.